நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ்வலாக க்ரீன் கலர் லேடிஸ் ஃபிங்கரில் சட்னி பண்ணி சாப்பிட்ருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெட் கலர் லேடிஸ் ஃபிங்கரை பறித்து அதில் சட்னி பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மாடி தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக ரெட் கலர் லேடிஸ் ஃபிங்கரை பறிச்சுட்டு வந்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா லேடிஸ் ஃபிங்கரையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 4 to 5 pieces of small onion, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி 3 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த மிக்சரை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே கடாயை ப்ளேஸ் பண்ணி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நம்ம சாப் பண்ண லேடிஸ் ஃபிங்கரை அதில் ஆட் பண்ணி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம சாட்டே பண்ணதுக்கப்புறம் அது இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மிக்சர் ஜாரில் எடுத்து வச்ச மிக்சரை அரைச்சிடலாம். அது கூடவே நம்ம சாட்டே பண்ண லேடிஸ் ஃபிங்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட வெண்டைக்காய் சட்னியை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்சரை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சாட்டே பண்ணலாம். அதை பார்க்க நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு அந்த ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும்போது அந்த ஸ்டிக்கினஸ் போய் நமக்கு ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி நம்மளோட சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.